உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் துன்பத்தை விளைவித்தார்களோ, நீங்க எந்தெந்த ஆசை கொண்டு இருக்கும்போது குழந்தைகள் வளம் பெறவில்லை என்று எண்ணும் போது, குழந்தைகள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். ஒரு மேல் பாசத்தோடு இருக்கும்போது அவர்கள் நல்லவர் ஆக வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். அதையெல்லாம் தடைப்படும் போது நம்மை அறியாமை வேதனைப்படுகின்றோம், துயரப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம். அதை போன்ற உணர்வுகள் நாம் 1008 நல்ல குணங்களிலும் நம் வாழ்க்கையில் படிந்து விடுகின்றன. அது மீண்டும் நினைவுபடுத்தும் போது அந்த உணர்வுகள் நம்மளை இயக்கி விடுகின்றது. ஆக இதை போல நாம் அந்த இயக்குவது போல நாம் அதே நல்ல குணங்களே மகரிஷின் நல்சக்தி உங்க உடலுக்குள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் இப்ப நாம் உபதேசிக்கும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு மகரிஷின் ஆற்றல் மிக்க சக்தியை உங்க நினைவில் கொண்டு உங்களுக்குள் இயற்கை செய்து இந்த 1008 நல்ல குணங்களையும் இது பதிய செய்கின்றேன். இது பதிய செய்யும் போது நாம் வழக்கப்படி இந்த தியானம் இருப்பவர்கள் மகரிஷிகளின் அல்சக்தி நான் தர வேண்டும், இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணி எடுத்து உங்கள் நல்ல குணங்களை அது வளர்த்துக் கொள்ளலாம்.